வணக்கம். ஸ்வரலயா மியூசிக்ஸின் இசையோடு விளையாடு. இந்த வாரம் நாம் தென்காசி மாவட்டம் பிள்ளைகுளம் தூய ஆவியார் ஆலயத்தில் தான் இருக்கிறோம். ஆலய பாடகர் குழுவினர் வந்து நம்மளோட இருக்கிறாங்க இசையோடு விளையாடு விளையாடுறதுக்கு. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஸோ வந்து உங்களை நீங்களே இப்போ அறிமுகப்படுத்திக்கோங்க. சுதா பிள்ளைகுளம், அனுஷியா பிள்ளைகுளம், தீபா பிள்ளைகுளம், ஜெனிஃபர் பிள்ளைகுளம், அஷ்மிதா பிள்ளைகுளம், பிரியா பிள்ளைகுளம். ஸோ இந்த இசையோடு விளையாடு அப்படிங்கிறது வந்து ஒரு இசை விளையாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆலயத்தில் பாடக்கூடிய அந்த பாடல்களை வைத்து தான் இந்த வந்து விளையாட்டு விளையாட போகிறோம். டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லி இரு அணியினர் பிரிஞ்சிருக்கிறீங்க. இந்த விளையாட்டு வந்து மொத்தம் 4 சுற்றுகளை கொண்டது. சரியா? முதல் சுற்று என்ன அப்படின்னு சொன்னால் வரிகளின் முகவரி, 2வது சுற்று இடை இசை புதிர், 3வது சுற்று பீட்டுக்கேற்ற பாட்டு, 4வது சுற்று எழுத்தும் பாட்டும். ஓகேவா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள், ஒவ்வொரு சுற்றுலையும் 5 கேள்விகள் இருக்கும். 5 மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. யாருக்காவது பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முதல்ல கை தூக்கணும். இரு அணியினரில் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ நீங்கள் கை தூக்குங்க, நான் வந்து சொல்வேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாடலுடைய பாடி காட்டணும். அப்படியே அந்த பல்லவி இருக்கும் தெரியுமா, அந்த உங்களுக்கு பதில் தெரிஞ்ச பாடலுடைய பல்லவி, அதை வந்து நீங்கள் பாடி காட்டணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ பேரலாமா? முதல் சுற்று வரிகளின் முகவரி. இசையோடு விளையாடு முதல் சுற்று வரிகளின் முகவரி. வரிகளின் முகவரி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாடலுடைய வரிகளை வந்து நான் சொல்லுவேன். அதை வச்சு அது என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் தெரிஞ்சவங்க கையை தூக்கணும். அதனுடைய பல்லவியை நீங்கள் பாட்டாக பாடி காட்டணும். ஓகேவா? உங்களுக்கான முதல் பாடல், பெரும் புயலோ எழும் அலையோ நிதம் வருமோ துணை இருக்க. டீம் ஏ. சரியான விடை, கைத்தட்டுங்க. ஓகே, டீம் ஏ வந்து 1 மதிப்பெண்ணில் இருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, போற்றுவேன் என் தேவனே பறை சாற்றுவேன் என் நாதனே. மீண்டும் டீம் ஏ. சரியான பதில். இவ்வளோ கேள்வி கேட்டு முடிக்கிறவங்கள கை தூக்கிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி கேட்டு உடனே கை தூக்கணும். ஓகேவா? உங்களுக்கான அடுத்த பாடல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல். பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இது ஒரு ரொம்ப பழமையான ஒரு பாடல் தான், அடிக்கடி நம்ம பாடின ஒரு பாடல் தான். பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல். டீம் ஏ டீம் பி இருக்கா? தெரியுமா? ஏதாவது கேட்ட மாதிரி இருக்குதா? பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல். கேட்ட மாதிரி இருக்குதா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். பொற்புடன் அப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். பொற்புடன் அப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். டீம் ஏ. அன்பின் தேவனர் கருணையிலே அணியா தெரியல. சூப்பர், சரியான விடை. ஸோ 3 மதிப்பெண்கள், 3 கேள்விக்கு சரியாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. டீம் பி என்னாச்சு? சொல்ல வேண்டாமா? பதில் சொல்ல வேண்டாமா நம்ம? சரி, அடுத்த கேள்வி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, உங்களுக்கான அடுத்த பாடல், பலவகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாய். டீம் ஏ. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும். தவறான பதில். டீம் பி. மாதாவே துணை நீயே உம்மை. தவறான பதில்.
ஸோ மாதா பாடல் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பட் இது என்ன பாடல் அப்படிங்கிறது வந்து தெரியல. மாதாவே சரணம். தவறான பதில். சரி, நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகேவா? உங்களுக்கான அடுத்த பாடல். 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள். இல்லை சரி, அடுத்த படம் பார்த்துடலாம். கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. தெரிஞ்சவங்க சொல்லலாம். இதுவும் ரொம்ப பழமையான ஒரு பாடல் தான். கடவுளின் கருணை உண்டு, அடுத்தலின் பாடாமலே சொல்லலாம். அந்த கருணைக்கு உருவம் உண்டு. சரியான பதில், கைதட்டுங்க. முதல் சுற்று முடிவில் டீம் ஏ 3 மதிப்பெண்கள், டீம் பி 1 மதிப்பெண்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் யார் லீடிங்கில் வரீங்க, யார் வந்து வெற்றி பெறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக சுற்று 2, இடை இசை புதிர். இசையோடு விளையாடு சுற்று 2, இடை இசை புதிர். இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பாடல் கேட்கும்போது அந்த ஒவ்வொரு வரிகளுக்கு இடையில் அந்த இசை வரும் தெரியுமா, ப்ரீலியூட் இன்டர்லியூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்னிசை இடை இசை அதை வந்து ப்ளே பண்ணுவோம். அதை நீங்கள் கேட்டுட்டு அது எந்த பாடல் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நான் டீம் ஏவா டீம் பியா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடி காட்டணும். புரியுதா? ஸோ இடை இசை புதிர் உங்களுக்கான முதல் பாடல். ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடல் தான், பழைய பாடல் தான். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். திரும்ப வேணா கேட்டுக்கிறீங்களா? யோசிங்க, யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. டீம் பி. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். தவறான பாடல். டீம் ஏ. சரி, உங்களுக்கான அடுத்த பாடல் என்னன்னு கேட்டுடலாம். பழைய பாடல் தான். நம்ம மறை மாவட்டத்தில் ஒரு ஃபாதர் பண்ண ஒரு சாங் தான். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம்.
தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். சொல்லுங்க. டீம் பி. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே. அந்த பாடல். டீம் ஏ தெரியுமா? சரி, இடையிசை புதிரில் உங்களுக்கான அடுத்த பாடல். இதுவும் பழைய பாடல் தான். சின்ன வயசுல எல்லாருமே இந்த பாடல் கண்டிப்பா கேட்டிருப்போம். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். டீம் பி. என்னை ஆளும் நேசனுக்கு என்னில் வாழும் ராஜனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். இந்த பாட்டு தானே பாடணும் பாடல். இல்லை, ஆனால் அது தவறான பாடல். திரும்ப கேட்குறீங்களா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, நான் சொல்வேன். ஓகேவா? இந்த டீம் அப்படி. சின்ன வயசுல அடிக்கடி இந்த பாட்டை கேட்டிருப்போம், எல்லார் வீட்லையும் சர்ச்சிலையும். கண்டுபிடிச்சிங்களா? நாம் செல்லுவோம். சூப்பர், சரியான பதில், கைதட்டுங்க. ஸோ இடையிசை புதிரில் முதல்ல ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க டீம் பி. 1 மதிப்பெண்களோடு இருக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடல் நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. டீம் ஏ. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே தினம். சூப்பர், சரியான பதில், கைதட்டுங்க. ஸோ டீம் பி 1 மதிப்பெண், டீம் ஏ 1 மதிப்பெண். இடையிசை புதிரில் உங்களுக்கான அடுத்த பாடல். கேட்ட உடனே சொல்லிடலாம். டீம் ஏ. அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம். சூப்பர், சரியான பதில், கைதட்டுங்க. இடையிசை புதிரில் உங்களுக்கான அடுத்த பாடல். ஒரு பழைய பாடல் தான். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. சூப்பர், சரியான விடை. ஸோ டீம் ஏ 2 மதிப்பெண்கள், டீம் பி 2 மதிப்பெண்கள். இடையிசை புதிரில் உங்களுக்கான நிறைவான பாடல் இதோ. இதுவும் ஒரு பழைய பாடல் தான், கேட்ட உடனே சொல்லிடலாம். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். டீம் ஏ, டீம் பி. கை தூக்கலாம். டீம் பி. டீம் பி. இல்லை, தவறான மாதிரி. டீமையை கண்டுபிடிச்சிங்களா? இன்னொரு தடவை கேட்குறீங்களா? ஓகே,
உங்களுக்காக இன்னொரு முறை ப்ளே பண்ணுறோம். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், நல்லா கேட்டு தூக்குங்க. டீம் ஏ. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக. இல்லை அந்த படம் இல்லை. ஸோ இருவன் கண்டுபிடிக்கல. சரி, இரண்டாவது சுற்று இடைசை புதிர். இந்த சுற்றோட நிறைவில் 2 அணியினரும் 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் யார் லீடிங்கில் வரீங்க, யார் வின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சுற்று 3 பீட்டுக்கு ஏற்ற பாட்டு. இசையோடு விளையாடு சுற்று 3 பீட்டுக்கு ஏற்ற பாட்டு. இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாட்டு சர்ச்சில் பாடும்போது கீபோர்டோட பாடுவோம் இல்லையா? அப்போ அந்த கீபோர்டில் சில ரிதம் போட்டு தான் அந்த பாட்டெல்லாம் பாடிருப்போம். அந்த ரிதம் தான் இப்போ ப்ளே பண்ணுவோம். அது கேட்டு அதுக்கு என்ன பாட்டு மேட்சிங்காக இருக்கும், இந்த ரிதமில் என்ன பாட்டு பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஓகேவா? தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. டீம் ஏ ஆர் டீம் பி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பதில் வந்து பாட்டாக பாடி காட்டுங்க. ஓகேவா? போகலாமா? உங்களுக்கான முதல் ரிதம். என்ன பாடல் வேணா இருக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன பாடல் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை பாடலாம். ஏதாவது ஒரு பாடல். டீம் ஏ. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சூப்பர், சரியான பதில். ஸோ உங்களுக்கான அடுத்த ரிதம். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இதுக்கு என்ன பாடல் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடலாம். ஒரு பாட்டு கூட தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. டீம் ஏ. மீண்டும் டீம் ஏ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சூப்பர், சரியான பதில். கை தட்டுங்க. ஸோ 2 ரிதமே கரெக்டாக கண்டுபிடிச்சி டீம் ஏ 2 மதிப்பெண்களோடு இருக்கிறாங்க. உங்களுக்கான 3வது ரிதம் இதோ. தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். பாடலுமே இல்லையா அந்த ரிதம்ல? எத்தனை பாடல் இருக்கு? ஒரு பாடல் சொல்லுங்க யோசிச்சு. டீம் ஏ. மீண்டும் டீம் ஏ. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏச்சிடுவாய் தவறான. இறைவா. டீம் பி. கண்டுபிடிச்சிங்களா? டீம் பி. என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சூப்பர், சரியான பதில்.
பீட்டுக்கு ஏற்ற பாட்டில் உங்களுக்கான அடுத்த ரிதம். நல்லா கேட்டு பதில் சொல்லுங்க என்ன பாடல் அப்படின்னு. இந்த ரிதம்ல எத்தனை பாடல் இருக்குது, அதுல ஒரு பாடல் சொல்லுங்க யோசிச்சு. டீம் ஏ. அர்ப்பண மலராய் வந்தே. இல்ல இல்ல இல்ல, நல்லா கேளுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இந்த ரிதம் கேட்ட உடனே எந்த பாட்டு வந்து இதுக்கு வந்து மேட்சிங் அப்படி தோணுது? கண்டுபிடிச்சவங்க கை தூக்கலாம். டீம் ஏ ஆர் டீம் பி? டீம் ஏ. எல்லாம் கொணர்ந்தோம். இல்ல இல்ல இல்ல, நீங்களும் கண்டுபிடிக்கலையா டீம் பி? சரி, பீட்டுக்கு ஏற்ற பாட்டில் உங்களுக்கான அடுத்த ரிதம். கேளுங்க, யோசிச்சு கண்டுபிடிச்சவங்க கை தூக்கலாம். தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இந்த ரிதம் டீம் ஏ. இயற்கையில் உறைந்திடும் இணையச்ச இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. சூப்பர், சரியான பதில். பீட்டுக்கு ஏற்ற பாட்டு சுற்று முடிவில் டீம் ஏ 3 மதிப்பெண்களும் டீம் பி 1 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறீங்க. ஸோ இன்னும் 4வது சுற்றுன்னு ஒன்று இருக்குது. அதில் யார் லீடிங்கில் வாரீங்க, யார் வந்து வெற்றி பெறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுற்று 4, எழுத்தும் பாட்டும். இசையோடு விளையாடு. சுற்று 4, எழுத்தும் பாட்டும். இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பாக்ஸ் இருக்குல்ல என் கையில், இதில் வந்து நிறையா சீட்டெல்லாம் அப்படி குலுக்கி போட்டு வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்து பாட்டுக்கு பாட்டு நடத்தின பார்த்துருப்பீங்க. இந்த ரவுண்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதில் என்னென்னா, ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு எழுத்து எழுதியிருப்பாங்க. எந்த எழுத்து வேணா இருக்கும், நானும் பார்க்கல என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ ஒவ்வொரு டீமில் இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு சீட்டை எடுப்பீங்க. அதில் என்ன எழுத்து எழுதியிருக்கிறோ அதில் ஏதாவது ஒரு பாட்டு ஆரம்பிக்கும், அந்த பாடலை நீங்கள் பாடணும். ஓகேவா? அதுக்கு 20 செகண்ட் தான் உங்கள் டைம். 20 வினாடிகளுக்குள்ளே யார் கரெக்டாக பாடுறீங்க அப்படிங்கிறது. ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக பாடலை, உங்களுக்கு அந்த பாட்டு தெரியலை அப்படின்னு சொன்னால் அடுத்த டீம் வந்து இன்னொரு சீட் எடுப்பாங்க, அவங்க அந்த பாட்டை அதே 20 வினாடிகளுக்குள்ளே கண்டுபிடிச்சி பாடணும். ஓகேவா? ஸோ முதல்ல டீம் ஏ. என்ன எழுத்து? வ. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. சூப்பர். அடுத்ததா டீம் பி. நோ. பத்து வினாடிகள் முடிஞ்சிருக்குது. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிந்தது. அடுத்ததாக டீம் ஏ. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சூப்பர். ஸோ 2 முறையும் டீம் ஏ தான் வந்து சீட் எடுத்து கரெக்டாக பாடியிருக்கிறாங்க. அடுத்ததாக டீம் பி. என்ன எழுத்து அப்படிங்கிறத சொல்லுங்கள். மா. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சூப்பர். அடுத்ததாக டீம் ஏ. ந. நஞ்சியால் துதி பாடு, என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சூப்பர். அடுத்ததாக டீம் பி. ஆ. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததாக டீம் ஏ. த. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சூப்பர். அடுத்ததாக டீம் பி. இ. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர். சூப்பர். அடுத்ததாக டீம் ஏ. ஓ. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். சூப்பர். அடுத்து டீம் பி. கா. காணிக்கை தர நான் வருகின்றேன், என் கரங்களில் உன்னை சூப்பர் சூப்பர். தருகின்றேன். அடுத்ததாக டீம் ஏ. ச. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சூப்பர். அடுத்ததாக டீம் பி. வா. வானவர் அருந்தும் விருந்திது மன கொண்டு சூப்பர். அழைக்கு. ஓகே, 2 அணியினரும் சூப்பராக பாடுனீங்க. இந்த சுற்றுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். டீம் ஏ 6 மதிப்பெண்கள், டீம் பி 5 மதிப்பெண்கள். இசையோடு விளையாடு 4 சுற்றுகளின் முடிவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற அணியினர் 14 மதிப்பெண்களுடன் டீம் ஏ நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இசையோடு விளையாடு கத்தோலிக்க ஆலய பாடகர் குழுவினருக்கான இசை விளையாட்டு. இந்த விளையாட்டை உங்களுடைய ஆலய பாடகர் குழுவினரும் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய முகவரியை நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. திரும்பவும் அடுத்த இசையோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.